குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னா, இந்த புரோட்டானுக்குள்ளே என்ன இருக்குது அதை வந்து குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஸ்பின் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த இந்த அளவுக்கு மட்டும் நம்ம புரிஞ்சிக்கலாம். குவாண்டம் ஃபிசிக்ஸை ரொம்பலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். அதாவது குவாண்டம் உலகம் அப்படின்றது தனியாக ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே வந்து என்னெல்லாமோ இருக்குது, இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு செய்தி இருக்குதுன்னு வைங்களேன். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேர். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இரண்டு பொருட்களை குவாண்டம் லெவலில் இணைப்பது. சரியா? குவாண்டம் லெவலில் இணைப்பது அப்படின்னா அது எப்படின்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அந்த பார்ட்டிகிள்ஸோட ஸ்பின்னு, அதோட மொமெண்டம், இது எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு இணைந்து விட்டது என்றால் அதுக்கு பேர் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை வந்து பிற்காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு ஒன்று ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, அதில் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்